ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக் பாஸ்தாவை பாருங்க, பார்க்கவே ஒரு சூப்பரா இருக்கு. நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து முட்டை சேர்த்து பண்ண பிறகு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். குழந்தைங்களாம் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான எக் பாஸ்தா தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல நம்ம எக் பாஸ்தா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்துல தண்ணி வச்சுங்க பாருங்க. தண்ணி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நான் 1/2 கிலோ பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாஸ்தாவை உள்ள சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து மூடி குறைஞ்சபட்சம் இது ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். நீங்க எடுக்கிற கவர்ல 7 நிமிஷம் 8 நிமிஷம் போட்டிருப்பாங்க. ஆனா குறைஞ்சபட்சம் இது 10 நிமிஷத்துக்கு வெந்தாதான் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்ப மூடி வேக விடுங்க. பொங்கி வரும். பக்கத்துல இருந்து வேக விடுங்க. இப்ப பாருங்க, 10 நிமிஷம்ன்றதே எனக்கு 11 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம பாஸ்தா எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, வெந்திருக்கு. நல்லா வெள்ளை கலர் தெரிஞ்சு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்க பாஸ்தாவை எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்து தண்ணியை வடிகட்டி மாத்தி வச்சுக்கோங்க. இந்த பாஸ்தா பண்றதுக்கு நான் 6 முட்டைய உடைச்ச ஒரு பாத்திரத்துல சேர்த்து வச்சிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முட்டையை இது மாதிரி விக்ஸ் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த உப்பு மிளகு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம கலந்து எடுத்த முட்டை இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம கலந்து எடுத்த முட்டையை மாத்தி வச்சுக்கோங்க. பாஸ்தா பண்றதுக்கு இப்ப அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 25 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் சேர்த்து கொடுத்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பரா இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே முட்டை அடிச்சு வச்சிருக்கோம்ல, முட்டையை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு போர்க்கோ விஸ்கோ வச்சு இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்தோம்னா முட்டை நல்லா உதிரியாகி நல்லா ட்ரை ஆகி வரும். இந்த மாதிரி கிண்டி கொடுத்து நல்லா முட்டையை ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, முட்டை எந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. முட்டையை மாத்தி கொடுத்துட்டு அதே பாத்திரத்துல திரும்பவும் 20 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, பட்டர் சேர்த்து பட்டரும் நல்லா உருகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சும் பூண்டையும் ஒன்றும் பாதியமா தட்டி வச்சிருக்கேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. இஞ்சி முடி சேர்த்து கொடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. பட்டர் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்டும் வாசனையும் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பட்டர் விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பாஸ்தாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி இருக்கு பாத்தீங்களா? இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தவங்க மிக்சியில பழுத்த 2 தக்காளியை பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப தக்காளி பேஸ்ட்டை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்து பார்த்தீங்களா? தக்காளியோட பச்சை வடை போய் வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, தக்காளியோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு அனுசரிச்சு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிளா உள்ள சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிறது கேரட்டு, பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் குடை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெஜிடபிளா சேர்த்து கொடுத்து ஒரு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த காயெல்லாம் வேக விடுங்க. பாருங்க, நம்ம சேர்த்த காயெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, ஆனா அந்த காயில இருந்து இறங்கி வந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்தாவே போதும். ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு மாத்தி வச்சிருக்கோம்ல, பாஸ்தாவை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க.
பாஸ்தாவை சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம முட்டையை வறுத்து மாற்றி வச்சிருக்கோம்ல, முட்டையை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. முட்டையை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழைய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி கிண்டி கொடுத்து இறக்கிக்கோங்க. இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. இப்ப பாருங்க நம்மளோட எக் பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.